எங்களுடைய வடமாகாண இணையத்திற்கான ஒரு சட்ட விதி ஜாப்பானது தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இரண்டாவது தடவையாக இன்று நாங்கள் அதை முழுமைப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வடமாகாண கடத்தொழிலாளர் மீனவர்களுக்கான ஒரு சட்ட யாப்பொன்றை தயாரித்த பெருமையுடன் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டுமாக இந்த செயற்குழு கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றது. அண்மையிலே இந்திய மீனவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் பேச்சுவார்த்தையில் இந்திய மீனவர் பிரச்சனை இலங்கை மீனவர் பிரச்சனை சொல்லிக் கொண்டிருந்ததே தவிர அதுக்கு ஆக்கிரமிப்பான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக நாங்கள் நேரடியாக இந்திய மீனவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். அந்த பேச்சுவார்த்தை பற்றிய விடயங்களையும் அதால் வந்த நன்மை தீமைகளை பற்றியும் உங்களோட ஊடக பேச்சாளர் திரு அன்னிராசா அவர்களும் எமது செயலாளர்களும் உரையாற்றுவார். நன்றி. வணக்கம். எனது பேர் முகமது ஆலம். நான் வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் செயலாளர். இன்றைய தினம் எமது செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் எமது இணையத்தின் யாப்பு தொடர்பாக அதை நிறைவு செய்ய வேண்டிய கட்டத்தில் நாங்கள் இன்றைய இந்த கூட்டத்தை நடத்தியிருந்தோம். குறிப்பாக அதற்கப்பால் இந்த கூட்டத்தில் அண்மையில் கடந்த 26ஆம் திகதி வவுனியாவில் நடைபெற்ற இலங்கை இந்திய மீனவர் கலந்துரையாடல் தொடர்பான விவாதங்களும் எமது செயற்குழுவில் நடைபெற்றது. அதில் செயற்குழுவில் உள்ளவருக்கான விளக்கமும் அளிக்கப்பட்டது. அந்த வகையிலே அண்மையில் எங்களது மீனவர் பேச்சுவார்த்தை தொடர்பாக அல்லது இந்த கலந்துரையாடல் தொடர்பாக இணையத்துக்குள்ளுள் சிலரிடமும் இனத்துக்கு அப்பால் பலரிடமும் இந்த கருத்துக்கள் மேலோங்கி இருக்கின்றன. இது எவ்வாறு சாத்தியமானது, இதன் ஏற்பாட்டாளர்கள் யார், அல்லது இதன் என்ன காரணத்துக்காக இவ்வாறான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது என்பது பலருக்கு இன்றும் கூட கேள்வியாகவே இருக்கின்றது. அதனை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஊடக வாயிலாக நாங்கள் அதை தெளிவுக்கு கொண்டு வருகின்றோம். குறிப்பாக இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் 2004 தொடக்கம் 2010 அதற்கு பிற்பட்ட 2 பேச்சுவார்த்தைகள், இறுதியாக 2016 என்ற அந்த காலப்பகுதியிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த எல்லா பேச்சுவார்த்தைகளிலும் இந்திய தரப்பு பங்கு பெற்று இருக்கின்றது, இலங்கை தரப்பும் பங்குதாரராக இருந்திருக்கின்றது. ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் 2004ஆம் ஆண்டு செடக் நிறுவனம் ஊடாக அப்போது வடமாகாணத்தில் அதை குறிப்பாக மன்னார் மாவட்டத்தின் மீனவர் அமைப்புக்கு தலைவராக இருந்த ஒரு ஃபாதர் அடியார்கள் அதை தலைமையேற்று நடத்தியிருக்கின்றார். அதற்கப்பால் அதில் நீர்கொழும்பில் இயங்குகின்ற தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் அதில் பங்குதாரராக இருந்து இந்திய மீனவர்களை வரவழைத்து அந்த 2004ஆம் ஆண்டு இலங்கை மீனவர்கள் வடபகுதி மீனவர்கள் படும் துன்பங்களை அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதில் கலந்து கொண்ட இந்திய தரப்பும் அதனை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நாங்கள் படிப்படியாக இந்த தொழில்முறையை நிறுத்துவோம் என்று கூறி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அந்த செயற்பாடு வெற்றி அளிக்காததால் அல்லது அந்த பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்ததால் மீண்டும் இவர்கள் 2010 இந்தியா சென்று இலங்கை குறிப்பாக வடபகுதியை கொண்ட ஒரு 15 மேற்கொண்ட உறுப்பினர்களை கொண்டு அங்கு ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கின்றார்கள். அந்த கலந்துரையாடல் பல விடயங்களில் அவர்கள் கலந்துரையாடல் விடயங்கள் குறிப்பாக அந்த எல்லை தாண்டி வருவதை நிறுத்துமாறு என்ற கோரிக்கை இலங்கை தரப்பால் வைக்கப்பட்டும் இந்திய தரப்பு தங்களுக்கான கால அவகாசமாக ஒரு வாரத்தை கேட்டு 2011க்குள் இதை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரும் என்று ஒரு உடன்படிக்கையும் செய்திருக்கின்றார்கள். அந்த உடன்படிக்கை அனைத்தும் இந்த வருகை தந்தவர்களுக்கும் காண்பிக்கப்பட்டது. எனவே 2004 2010 வரைக்குமான காலப்பகுதியில் நிறைய இந்திய படகுகளின் வருகை அத்துமீறி இருந்ததனால் அந்த பேச்சுவார்த்தை ஒன்று அவசியம் என்று கருதி வடபகுதியிலிருந்து மீனவர் சென்றிருக்கின்றார்கள். இந்த செயற்பாட்டுக்கும் நீர்கொழும்பில் இயங்கி வருகின்ற தேசிய மீனவர் ஒத்துழைப்பையும் தங்களது அனுசரணை வழங்கியிருக்கின்றது. அவர்களும் இந்த தூதுக்குழுவோடு அவர்களும் சென்ற சம்பவமும் பதிவாக இருக்கின்றது. இதற்கு பின்னால் நடைபெற்ற சில பேச்சுவார்த்தைகள், அரச மட்டங்களிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள், மீனவர்கள் மட்டத்திலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்காத காரணத்தினால் 2016ஆம் ஆண்டு மீளவும் இலங்கை வெளிவார அமைச்சு மட்டத்திலும் இந்திய வெளிவார அமைச்சு மட்டத்திலும் இலங்கை இந்திய அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒரு உடன்பாட்டுக்கு அமைவாக அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான 3 தீர்மானங்கள் எட்டப்பட்டன. அதில் குறிப்பாக இழுவை முடிலை தொழிலை தடை செய்தல், அதற்கப்பால் இந்திய இலங்கை மீனவர்கள் சம்பந்தமான அவர்களை கொண்ட கூட்டு ரோந்து ஒன்றை கடலில் ஏற்படுத்துதல், அதற்கப்பால் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கங்களும் அதிகாரிகள் மட்ட அமைச்சு மட்ட பேச்சுக்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தல் என்ற தீர்மானங்கள் அது எட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 2016ஆம் ஆண்டு தீர்மானமானது எங்களுக்கு பெரிய வலுச்சேர்க்கக்கூடிய ஒரு தீர்மானமாக நாங்கள் கருதுகிறோம். இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்திய மீனவர்கள் அண்மையில் நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். அண்மையில் மன்னார் மாவட்டத்தில் மீனவர்கள் படும் துன்பங்கள் தொடர்பாக ஒரு சில பதிவுகளை நாங்கள் அமைச்சருக்கு கையளித்து ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு வழங்கியதன் பொருட்டும் அதே பிரதியினையை
நாங்கள் இந்திய தரப்புக்கும் அனுப்பியதன் பிரகாரம் அவர்கள் இதனை பார்வையிட்டதன் பின்னர் தங்களது கருத்துக்களை எனக்கு பதிவிட்டிருந்தார்கள். எவ்வாறாயினும் நாங்கள் மீண்டும் ஒரு கலந்துரையாடலுக்கு வருவதற்கு தயாராக இருக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யும்போது அவர் கேட்டுக்கொண்டார்கள். இதற்கமைகத்தான் இந்த 26ஆம் தேதி கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. உண்மையிலே அந்த கலந்துரையாடல் வடமாகாண இணையத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில், அது குறிப்பாக 2010 தொடக்கம் 2016 வரை பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பல பிரதிநிதிகளின் சம்மதத்துடன் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையாகும். அதில் கலந்து கொண்ட பலரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர்களாகும். மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் ஒப்பிடும்போது அவர்கள் அனைவரும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த 26ஆம் தேதி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலும் நாங்கள் தெளிவாக இந்திய தரப்புக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றோம். அவர்கள் எவ்வாறாயினும் பல கோரிக்கைகளை வைத்த போதிலும், குறிப்பாக தங்களுக்கு மீண்டும் ஒரு கால அவகாசத்தை கோரிய போதிலும் நாங்கள் தெளிவான பதிலை சொல்லியிருக்கின்றோம். எங்களது 2016ஆம் ஆண்டு இரு மீனவர்களும் இரு அரசுகளும் ஏற்றுக்கொண்ட அந்த தீர்வின் அடிப்படையிலே பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள முடியும். இந்த பேச்சுவார்த்தையானது, இந்த கலந்துரையாடலானது மீனவர் மத்தியிலே காணப்படுகின்ற பிரச்சனைகள், அவர்கள் படுகின்ற துன்பங்களை களைவதற்கு ஏதுவாக அமையுமாக இருந்தால் அது வரவேற்கக்கூடியது. இருந்தாலும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் எட்டக்கூடிய ஒரே விடயம் 2016இல் எட்டப்பட்ட விடயத்தின் அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் என்பதையும், அவர்களின் 1 வருடம் அல்லது 2 வருட கால நீடிப்பை நாங்கள் நிராகரித்து பேசியிருக்கின்றோம். எனவே உண்மையான விளக்கம் அதை உரியவர்களுக்கு சென்றடையும். எனவே இதில் மீனவர் தவிர்ந்த யாருமே கலந்து கொள்ளவில்லை. மீனவர்களின் ஏற்பாட்டிலும் அதில் முழுமையாக மீனவர் பங்களிப்போடுமே இந்த பேச்சுவார்த்தை, இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. எனவே உண்மைக்கு புறம்பாக, அதாவது இதை விமர்சிப்பவர்கள் ஒன்றை விமர்சிக்கின்றார்கள், இவர்கள் கலந்து கொண்டவர்கள் யார், மீனவர்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்ற கருத்தை நாங்கள் மறுதளிக்கிறோம். எனவே இவர்கள் 2004 நாங்கள் ஒப்பிடும்போது 2004 இன்று வரை இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு என்று சொல்லக்கூடிய அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற அமைப்பு இந்த வடக்கிலே முழுமையாக மீனவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு வருகின்றது. அதை மாற்று கருத்து இல்லை. இவர்கள் அந்த காலங்களில், அதாவது நான் சொல்லக்கூடிய எந்த காலங்களில் அவர்கள் ஹோமாவில் இருந்தார்களோ தெரியவில்லை, இவ்வாறான அமைப்பின் பேரு தெரியாதோ தெரியவில்லை. இதில் இருக்கும் இணையத்தை பற்றின எந்தவித புரிந்துணர்வும் இல்லாமல் வெறுமனே எழுந்துமானமாக, உண்மையை நான் சொல்ல வேண்டால் அவர்களுக்கும் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஒரு பிரதிநிதியை கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தோம். ஆனால் அவர்கள் தான் அதை தட்டி கழித்தார்கள். ஏனெனில் நாங்கள் ஒருவர் வரமாட்டோம், நாங்கள் 5 வருவோம், 5 வந்தால் எங்களுக்கு சந்தர்ப்பம் தாருங்கள், இல்லாவிட்டால் விடுங்கள் என்று அவர்கள் தான் அந்த கோரிக்கையை வித்தார்கள். எனவே இந்தியாவிலிருந்து வருகை தந்தவர்கள் 5, இதற்கு நாங்கள் 12, 13 வடபகுதி மீனவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களை 5 எடுத்தால் அந்த மெஜாரிட்டி என்று பார்க்கும்போது அந்த 5 பேருக்கே நாங்கள் ஏற்கனவே 13 பேரோடு இருக்கும்போது இன்னும் மேலதிகமான ஆட்களை சேர்த்து பேச்சு கலந்துரையாட வேண்டிய தேவையில்லை. எனவே எதிர்காலத்தில் 2ஆம் கட்டமாக நாங்கள் இதை மீளவும் நடத்த இருக்கின்றோம். அதை ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் அரச மட்டத்திலும் அரசாங்க பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள். மீனவர் மத்தியிலே தகுதியானவர்கள் நாங்கள் தெரிவு செய்து இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்போம். நாங்கள் தான் போகும் என்ற அபிப்பிராயமும் இல்லை, அது கட்டாயமும் இல்லை. இது கலந்து கொண்டு இலங்கை மீனவர்களுக்கும் வடபகுதி மீனவருக்கும் திருப்தியான ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்குமாக இருந்தால் அதில் யார் கலந்து கொண்டு பேசினாலும் நாங்கள் அதற்கு உடன்படுவோம் என்றே தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பேர் அன்னராசா, வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளரும் ஊர்காவற்றுறை கடற்றொழில் சமாசத்தை பிரதிநிதிப்படுத்தியும் இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே இந்த மாதம் 26ஆம் தேதி வவுனியாவிலே நடைபெற்ற இலங்கை இந்திய மீனவர்களுடைய கலந்துரையாடல் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி பூநகரி கடற்றொழிலாளர் சமாசம், கண்டாவளை கடற்றொழிலாளர் சமாசம், முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் சமாசம், மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர் சமாசம், யாழ் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி 6க்கும் மேற்பட்ட கடற்றொழில் சமாசங்கள் இணைந்து அந்த நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்ட நிலப்பாடு தொடர்பாகவும் அன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை 2 நாட்டு மீனவர்களும் சுயமாக மனம் விட்டு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் பல்வேறு தரப்பிலே இருந்து வரவேற்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஆதரவுகள் பெருகியிருக்கின்றது. எதிர்காலத்திலே தமிழ்நாட்டு மீனவர்களோடு பேசினாங்கள், எதிர்காலத்திலே நாகப்பட்டினம், காரைக்கால், தொன்றி போன்ற மாவட்ட மீனவர்களோடும் மீனவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். இது தொடர்பான ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அந்த விமர்சனங்களுக்கு எங்களை பொறுத்தளவிலே வடமாகாணத்திலே இருக்கின்ற கடற்றொழில் சமாசங்களை பிரதிப்படுத்திய பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையிலே 2016ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு 2025ஆம் ஆண்டு இதனை மீனவ சமூகம் சுயமாக முன்னெடுத்தது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இரு நாட்டு மீனவருடைய உறவும் கட்டி வளர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு எங்களுடைய பாதிப்புகளில் இருந்து எங்களை மக்களை அல்லது எங்களுடைய கடலை
சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றதன் அடிப்படையிலே இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கின்றது. எனவே மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அதற்கு தொடர்ந்து வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தினுடைய தலைவர்கள் இணையத்தோடு இணைந்து இந்த பணியை முன்னெடுப்பார்கள். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு சென்று பேசவும் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் தயாராக இருக்கின்றது. தமிழ்நாட்டு மீனவர்கள் எதிர்வரும் 2ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு செல்கின்றார்கள். காரைக்கால் நாகப்பட்டினத்தோடு இணைந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மிக விரைவிலே கலந்துரையாடலை நாங்கள் ஆரம்பிப்போம். எங்களுக்கு தேவை எங்களுடைய இறமையுள்ள கடலிலே சூழலையும் எங்களுடைய மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்காத வகையிலே இந்த செயல்பாடுகள் முன்னெடுப்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்ற செய்தியும் குறிப்பாக ஒரு சில ஊடகங்களிலே அண்மை நாட்களிலே செய்தி பார்த்திருந்தோம். வவுனியாவில் ஏன் இந்த மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையை பேசினார்கள் என்று நாங்கள் கேட்பது, வவுனியாவில் ஏன் பேசக்கூடாது? மீனவர்களுக்குரிய பிரச்சினையை பேசாமல் இருந்தவர்கள் அல்லது இந்த மீனவர் சுயமாக எடுத்த செயல்பாட்டை பொறுக்க முடியாதவர்கள் சமூகங்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாட்டை தோற்றுவிப்பதற்காக அல்லது மீனவர்களுக்காக கடந்த யுத்த காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் சுயமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகளை குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது. அவர்களுக்கு தெரியாது என்பதற்காக தாங்கள் ஒரு கட்சியினால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதற்காக மீனவ சமூகத்தை இவர்கள் பிரிப்பை எண்ணுவதும் அவர்களுக்கு துணை போவதும் வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் இந்த பேச்சுவார்த்தையை வடமாகாண கடற்றொழிலாளர் இணையமும் முன்னெடுக்கும் என்ற செய்தியை இன்றைய முடிவிலே நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் என்ற செய்தியை தெளிவாக சொல்லுகின்றோம். நன்றி. அரசியல்வாதிகள் இது தொடர்பாக நீண்ட காலம் கதைக்காம இருந்தார்கள், மௌனமாக இருந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கடந்த 2ஆம் மாதம் பாராளுமன்றத்திலே வடக்கு கொழும்பை பிரதிநிதிப்படுத்திய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் 14 பேரை சந்தித்து வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டிலே 14 பேர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் உட்பட தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை ஒரு சுமூகமான தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த நாங்கள் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தார்கள். ஆனால் தற்போது தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து சுதந்திரமாக யாரையும் சந்திக்கலாம், எங்களுடைய பிரச்சனை அல்லது எங்களுடைய நிலைப்பாடு என்பது 2016 டில்லியிலே எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு என்பதை மீனவ சமூகம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் யாருடன் பேசினாலும் நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் எங்களுடைய முடிவு இறமையுள்ள கடலுக்குள் இழுவைமடியோடு அவர்கள் வருவதை முற்றாக நிறுத்த வேண்டும். இல்லையே சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதிலே மீனவர் தெளிவாக இருக்கின்றோம். இதற்கு பக்கபலமாக அல்லது ஆதரவாக யார் வந்து அந்த மீனவர்களோட கதைச்சி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய கடலில் நாங்கள் சுதந்திரமாக அனுபவித்து இந்த தடை செய்யப்பட்ட தொழில்முறையை நிறுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எதிர்கால சந்ததிக்கும் இந்த கடலை கையளிப்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் தொடரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம்.